குட்டீஸ், அண்ணே சார் என் குழந்தைங்கள பாத்தீங்களா? இல்லையே, காலையில மார்க்கெட்டு போகும்போது கூட பார்க்கலையா? ஏன் பதட்டமா ஓடி வரீங்க? என்னாச்சு? குழந்தைங்கள பாத்தீங்களா? இல்லையே. இல்லையா? இங்க தான் இங்கனா விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? என்ன தைரியத்தை பெற்று மறுக்கறீங்க? இன்னொரு தடவை ரூமுக்கு வந்தீங்க, தொலைச்சி வந்து உள்ள செட்டதே தப்பு. குழந்தைங்க மேல கைய வைக்கிற. என்ன கைய? என்ன படிச்சீங்கன்னு அதுங்களே கேளு. நேத்து நைட் அந்த பாட்டி கத்தின பயத்துல எங்க 2 பேருக்கு தூக்கமே வரல. எனக்கு வேற அம்மா ஞாபகம் வந்துச்சா. பாட்டி வேற பார்க்க அம்மா மாதிரியே இருக்காங்களா, அதான் அவங்க கூட போய் படுத்தோம். அதுக்கு அந்த அங்கிள் கோவப்பட்டு எங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. சாரி அங்கிள், நாங்க 2 பேரும் பண்ணது தப்பு தானே அங்கிள்? இல்லடா, உங்க மேல தப்பு இல்லடா. அம்மா ஞாபகம் வந்து பாட்டி பக்கத்துல படுத்த குழந்தைங்கள இப்படி இழுத்துன்னு வந்து தள்ளுறிய. நீங்களா மனுஷங்களாடா? அதான் தப்புன்னு அதுங்களே ஒத்துக்குதுங்கள. அப்புறம் என்ன? பா. ஏய்! என்ன நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா என் குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். யாரையா உன் குழந்தைங்க? எங்களெல்லாம் தலை குனிய வச்சுட்டு ராத்திரியா ஒருத்தனோட ஓடி போனாலே அவளோட குழந்தைங்க தானே இதுங்க? எங்க குடும்பத்துல மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வரலைன்னா இதுக்கு மூஞ்சிலே முடிச்சிருக்க மாட்டோம், அப்படியே ஒதுக்கி வச்சிருப்போம். உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் அந்த கோவில் மட்டும் இல்ல, இவங்க அம்மா தினம் உங்களை நினைச்சு பட்ட வேதனையும் தான். மதம் மாறினாதான் உங்க பொண்ணை ஏத்துப்பன்னு இவங்க அப்பா குடும்பம் சொல்லும் போது மதமும் வேணா குடும்பமும் வேணான்னு தூக்கி போட்டு வந்தவர் தான் இவங்க அப்பா. இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை யாராவது ஒருத்தர் இந்த குழந்தைங்களோட பேர் என்னன்னு கேட்டிருப்பீங்களா? இவன் பேரு கலாம், இவங்க பேர் என்ன தெரியுமாமா? ரங்கநாயகி. நீங்க உங்க பொண்ணை மறந்தாலும் உங்க பொண்ணு உங்களை மறக்கல. உங்க பேரை தான் பாப்பாக்கு வச்சிருக்காங்க. இந்த கலாமும் ரங்கநாயகியும் அக்கா தம்பியா இருக்கும்போது என்னையா மதம்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வமா பார்க்க வேண்டிய குழந்தைங்களை தூக்கி வெளியே போட்டு உங்க குடும்ப பிரச்சனைக்காக எத்தனை கடவுள்கிட்ட போய் வேணாலும் அதை ஏன் என் வாயால சொல்லுவேன்னு. நீங்க யாரும் இந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லை. நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், விட்டுற மாட்டேன். வாங்கப்பா. அவங்களுக்கு நீங்க மட்டும் இல்ல பாண்டியன், நாங்களும் இருக்கோம். பாண்டியன், அன்னைக்கு இப்படி சொல்றதுக்கு எங்க குடும்பத்துல யாராவது இருந்திருந்தா என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நான் எழுந்திருக்க மாட்டேன். இனிமே இந்த பிள்ளைங்க இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். வா. பாட்டி